Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வச்சு எப்படி நம்ம ஒரு பேட்டர் கிரைண்ட் பண்ணி அதில் தோசை சுடலாம், இட்லி சுடலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் கிரைண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். வாங்க இப்போ ரெசிபி உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு உழக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த உழக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 250 கிராம்ஸ் பிடிக்கும். ஸோ இதில் தான் நான் எல்லா மில்லட்ஸையும் அளக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம வரகு இருக்கு இல்லையா, அந்த வரகரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வரகரிசியை ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம்ஸ் அளவுக்கு வரகு எடுத்தாச்சு. இப்போது சாமை இருக்குது இல்லையா, லிட்டில் மில்லட், இதை வந்து 250 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குதிரைவாலி அரிசி இருக்குது இல்லையா, பான்யார்ட் மில்லட், அதை வந்து 250 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கம்பு இருக்குது இல்லையா, பேர்ல் மில்லட், இதையும் நம்ம 250 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் கிட்ட கினோவா இருந்ததுன்னா நீங்கள் கினோவா கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மொத்தமாக இன்றைக்கி 4 மில்லட் வெரைட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாஷில் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வந்து அந்த வேஸ்ட்டான திப்பிகள்லாம் நிற்கும். இதை நம்ம வந்து சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி அலசி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிளியரான வாட்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். விச் மீன்ஸ் மேலே எதுவும் வந்து அழுக்கெலாம் இருக்காது, பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மாதிரி கிளியரான வாட்டர் வந்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 8 ஹவர்ஸ் ரெஸ்ட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் நம்ம மில்லட்ஸ் எல்லாம் நல்லா ஊறிடும், அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக ரெடியாகி இருக்கும். ஸோ 8 ஹவர்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட் பண்ணி வைக்கிறோம். இப்போது இது கூடவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உளுந்தையும் ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு முழு உளுந்து இருக்குது இல்லையா, அதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது உளுந்து கூடவே 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு செகண்ட் டைம் வந்து அந்த தண்ணியோடையே அப்படியே வந்து ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு உளுந்து ஊறி வந்துடும். உளுந்து ஊறுறதுக்கு டைம் கம்மியாக தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போது நம்ம கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்க போகிறோம். உளுந்தும் வெந்தயத்தையும் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஆட்டணும். மாவு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஃபைனலாக ஆட்டி எடுத்துக்கணும். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான ஃப்ளோர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வாங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம உளுந்து நல்லா வந்து அரைப்பட்டு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் உளுந்தை வெளியில் எடுத்துகிட்டு மில்லட்ஸை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக நம்ம உளுந்து அரைஞ்சி வந்துருக்கு. இப்போ நம்ம மில்லட்ஸ் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மில்லட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம இப்போது கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். மில்லட்ஸை போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. ஏன்னா வந்து இது அப்படியே சிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா மில்லட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம எப்படி உளுந்து ஆட்டணுமோ அதே மாதிரியே தான் மில்லட்டையும் ஆட்டணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மில்லட்டே வந்து நிறைய தண்ணி அப்படியே வர ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி வந்து தெளித்து ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைனான பேஸ்டானோடனே வெளியில் எடுத்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸாக நம்ம கிரைண்டர் ஓடிட்டுருக்கு. மில்லட்ஸ்லாம் சூப்பராக வந்து ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் மில்லட்ஸை நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து உளுந்து ஆட் பண்ணியிருக்கோமோ அதே பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு புடி அளவுக்கு மட்டும் நான் உப்பு எடுத்துருக்கிறேன். இன்கேஸ் புடி கணக்கு உங்களுக்கு தெரியலனா 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கையை வச்சு நல்லா உளுந்தையும் மில்லட் மாவையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கையில் இருக்கிற சூடுனாலேயே வந்து இந்த மாவு நல்லா புளிச்சு வந்துடும். ஸோ மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கணும். சால்ட்டெல்லாம் அதுலேயே வந்து கரைஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடணும். அந்த அளவுக்கு நல்லா கையை வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ சூப்பராக நம்மளோட மாவை வந்து கலந்து விட்டாச்சு பார்த்தீங்களா. நல்லா பொங்கி இருந்தது. இப்போது மில்லட்ஸும் உளுந்து மாவும் நல்லா சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஒரு வார்மான பிளேஸில் இதை வச்சுருங்க. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், காலையில் நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா மாவு புளிச்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போது இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுருங்க. சூப்பராக நம்மளோட பேட்டர் தயாராகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எப்படி தோசை செய்யலாம், தோசை எப்படி வருதுன்றதையும் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போது நல்லா தோசை ஊற்றியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக ஆயிலையும் ஊற்றிடலாம். நீங்கள் இட்லி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா இட்லிக்கு வந்து மாவை கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலேயே அப்படியே எடுத்து வச்சுருங்க. தோசைக்கு ஊற்ற போகிற மாவில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா பேக் சைடு இப்படி திருப்பி போட்டுடலாம். நம்மளோட தோசை சூப்பராக 2 பக்கமும் தயாராகி வந்துருச்சு. நம்ம யூஷுவலாக அரைக்கிறோம் இல்லையா அரிசி மாவு, அந்த தோசையை விடவே இது ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருந்தது. அது மட்டும் இல்லை 1 or 2 தோசை சாப்பிட்டாலே வந்து ரொம்ப ஃபில்லிங்காக தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.